ஏப்பா உள்ள யாரு இந்த பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் ஒளிஞ்சிருக்கிறேனா? ஏங்க எதுவா இருந்தாலும் கதவு திறந்து விட்டு பேசுங்க. அத்தை யாரோ தெரிஞ்சவங்களா இருக்க போகுது, கதவு திறந்து பாருங்க. ஐயோ ஆண்டி அவசரப்படாதீங்க. அவன் மூஞ்சி பத்தல ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே இருந்துச்சு. ஆண்டி ஜென்சி யாருனாச்சும் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம கதை திறந்து விட்டா அவன் தப்பிச்சு ஓடி போனாலும் போயிடுவான். ஏய் மைதாமாவே, வெளில வந்த கதை வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன் நானு. மரியாதை கதை சரிடா மச்சான், தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. காலைல சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்துடு, ஓகே? சரிடா. ஐயோ அத்தை என்னது? அம்மா என்னம்மா பண்றீங்க? வாப்பா கிஷோர். டேய் கிஷோரே, என்னடா நடக்குதுங்க? ஐயோ அம்மா நான் வச்சிட்டு நான் ஐயோ அவசரப்படாதீங்க. ஜென்சி யாருனா வரட்டும் ப்ளீஸ். கொல்ல போறோம். ஐயோ சாரி நான் பயத்துல உளறிட்டேன். நீங்க தொடங்க. டேய் மச்சான். என்ன கிஷோர், இந்த பையன் அவனுக்கு முன்னாடியே தெரியுமா? என்னம்மா இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா முரளி. வெளில இவன் நேரம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தான்ல. அவங்க எல்லாம் ஒருத்தன் தான். டேய் கடவுளே. மச்சான் சாரிடா. பாத்ரூம் கதவு மூடுனது யாரு? ஐயோ ஏதோ தப்பு நடந்துருச்சுடா, விர்ரா. பாத்ரூம் கதவு மூடுனது யாரு? இவதான். என்ன போ? ஹாய். ஏய் டேய் அவளை சொல்லுங்கிற ஆனாடா. திறக்க மாட்டியா நீ? என்ன பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கா? ஏய் என்ன பார்த்தா பொறிக்க மாதிரியா இருக்கு? டேய் மச்சான் ப்ளீஸ்டா. எனக்கும் தான் உன்னை பார்த்தா அப்படிங்குது. நான் சொன்னனா? கிஷோர், உன் ஃப்ரெண்ட் பேசுறது சரியில்லை. அவனை வெளியில அழைச்சிட்டு போ, இல்லைன்னா ஐ வில் கால் யுவர் அங்கிள். ஹி இஸ் இன் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். மா என்னம்மா பேசுற நீ? இத பாருடா, போலீஸை கூப்பிடுறாங்களாம். மச்சான் டேய் எங்க தாத்தா ஆப் ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து ஈஸ் ஆல்சோ போலீஸ். நான் பிகிலி காட்டுறீங்களா? என்ன மச்சான் நீயுமாடா? நான் சொன்னா கேட்பவே மாட்டியா? வா போலாம். கிஷோர். வாடா. எங்க கூட்டிட்டு போற? உன் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்க சொல்லு. மது நீயுமா? ஏன் இப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள முறைச்சிட்டு இருக்கீங்க? பாருடா, சாரி சொல்லணுமாமே. இவங்களே பாத்ரூம் வச்சு பூட்டுவாங்களாம், இவங்களே பொறுக்கின்னு வாங்கலாம், இவங்களே திருடன் வாங்கலாம், யாங்கன்னு கேட்டா போலீஸை கூப்பிடுவாங்களாம். நாங்க பதிலுக்கு சாரி சொல்லணுமா? நீ செஞ்ச தப்புக்கும் சாரி சொல்ல நான் ஒன்றும் லவர் கிடையாது. படி. கிஷோர், அவ என்னோட ஃப்ரெண்ட். உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ என்ன பார்க்க வந்திருக்கான். என்னோட கெஸ்ட் அவன் இன்சல்ட் பண்ணிருக்கான், தப்பா பேசியிருக்கான். அவன் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு கிளம்பி போ சொல். ஓ அலையா விருந்தாளியா இது? சரி. நீ கல்யாணத்துக்கு வந்ததே தப்பு. இதுல வாய பாரு. சோர்த்தினியா? ரசகுல்லா சாப்பிட்டியா? ஜீரா நல்லா இருந்துச்சுல? அவனை சாரி கேட்க சொல்லு. அம்மா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, போமா. என்னது போறதா? அதெல்லாம் முடியாது. சும்மா சாவி எடுத்து கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். முதல்ல போமா. என்னமோ பண்ணி தொலைங்க. வாங்க போலாம். நீயும் உடனே வா. காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும். மது அவளை கூட்டு போ மது. டேய் வாடா போலாம். உங்களே இருந்துட்டோம். முடியாது கிஷோர். எங்க கூட்டிட்டு போற? அவன் மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து போக முடியாது. டேய் சாரி தானே கேட்டுரு. ஏய் நான் மானாக்கடா நான் சாரி கேட்கணும்? அப்படி என்னடி திட்டிட்ட? அன்னைக்கு ஊடி தேடி வந்த என் ஃப்ரெண்ட்ஸை திட்டி அமிச்சிட்டல, அதுக்கு சரியா போச்சு. படி. ஏய் சாரி சொல்லுமா. இவன் தான் உன்னை லவ் பண்ண முரளியா? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. ஹலோ, ஒரு ரூம்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கதவு தட்டு ஒன்று அடிப்படை அறிவு கூட கிடையாது. நான் சாரி கேட்கணுமா? ஹலோ பூட்டி இருக்கிற கதவெல்லாம் யாரும் தட்ட மாட்டாங்க, சரியா? பூட்டி இருக்கிற கதவா? ஏய் என்னடா சொல்றா அவ? என்ன சொல்லணும்? கிஷோர் அம்மா என்கிட்ட சாவி கொடுத்து ரூம் ஃப்ரீயா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. போதுமா? சாரிடா மச்சான். நீயும் அதுவும் மீட் பண்ணிக்கிறது நல்லதுக்கு இல்ல. கல்யாண வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை உள்ள இருக்க சொல்லிட்டு வெளில நான் கூட்டு போயிட்டேன்டா. நான் உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேனாடா? டேய் ரூம்ல வச்சு பூட்டுன்னு போயிட்டேன். சாரிடா முரளி. அவன் என்னடா நிமிஷத்துக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணி என்ன நல்லா விசாரிக்கிறான். நீ எங்க உன் கல்யாணம் நின்று போயிடுமோ என்ன ரூம்ல வச்சு பூட்டுன்னு போற? கல்யாணத்துக்கு வரலாமா தான் யோசிச்சுருந்தேன். வந்ததுக்கு நல்லா செஞ்சடா. ரொம்ப சந்தோஷம். ஏய் தப்பு பண்ணது இவன். சாரி சொல்லணும்னா இவனை கேளு. என் உயிரை போனாலும் உனக்கு நான் சாரி சொல்ல மாட்டேன். வினோத் சொன்னப்பே கேட்டுக்கணும். சாரி மச்சான். டேய் முரளி, கெட்ட பொன்றி நீ. ஐயோ முரளி எங்கடா போற? டேய்
டேய் மச்சான் 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 ப்ளீஸ்டா டேய் பாதியில போதடா டேய் மச்சான் உனக்கே தெரியும் நான் சரியான பயந்தா கோலி மச்சான் டேய் மச்சான் இப்போ கூட ஃபர்ஸ்ட் நடிச்சா மச்சான் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா டேய், மச்சான், மச்சான். ரூம்ல வச்சு பூட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி டேய் சாரி சாரி வேகிடோ நீ தானே அந்த லைட் மியூசிக் பார்ட்டி சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் இந்தா குடி சார் குடிக்கிறது விட்டேன் என்னதான் பண்ணா பாப்பா நீ வா வை ஏன் குடிக்கிறத விட்டு சே போய் ஏன்னா மது பழக்கம் உயிர் எடுக்கும் அதான் இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே டேய் மச்சான் டேய் ச்சா சாரி மது கிஷோர் நீங்க சொல்லிதான் நான் அன்னைக்கு அவன்கிட்ட அப்படி பேசினேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல? இல்லை மது அவனை பொறுத்தவரையும் நீ கெட்ட பொண்ணு தான் சரி மச்சான் எப்படியா விடு நான் கிளம்பிட்டான்ல நான் கல்யாணம் வைப்பாரு நான் வந்தா நான் என்னன்னு பேசிக்கிறேன் அவன்கிட்ட ஆ இல்லைடா அது என்ன பண்றீங்க? என்ன சொல்ற நான் எல்லாம் கவனிச்சுதான் இருக்கேன். நீங்க ஏன் மாத்தி மாத்தி அண்ணா எப்படி இருக்கான்னு கிஷோர் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன சொல்ற அப்படிலாம் ஒன்றும் இல்லை பொய் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவன் நிஜமாலே அந்த கல்யாணத்தை போயிருக்கானா? சொல்லுங்க. உன் அண்ணனை எல்லாரும் ஏன் இதே முறையிலும் கூப்பிடுறாங்க தெரியுமா? பார் ஒரே மூச்சில் தூக்கின்னு போய் அங்கே வச்சிடணும். சும்மா 2 அடி வைக்கத்துல கை கைன்னா மண்டையிலே போட்டுருவேன். தூக்கு புடி வா ஏய் வைடா கைடா வா இதோ பாருண்ணா. ஏய்ரா ஃபோன் வருது வா தப்பிச்சேன். வினோத் சொல்லு முரளி. சுடருக்கு உடம்பு சரியில்லையாண்டா, காலேஜ் வரையும் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஐயோ என்னாச்சு? என்னன்னு தெரியலடா, போன்லயே ஓன் அழுதுன்னு இருக்கா. நான் கச்சேரி வேலையை கொஞ்சம் வெளில வந்துக்கிறேன், நீ போய் என்னன்னு கொஞ்சம் பாருடா. சொல்ற என்னாச்சு உடம்புக்கு? காய்ச்சல் தானே? என்னன்னு தெரியல, கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு மயங்க விழுந்துட்டா. ஏண்டி சரியா தூங்கலாம் கூட அப்படி ஆகும். மதியம் சாப்பிட்டே நீ? சரி விடு ஒன்று இருக்காது, டாக்டர் போகலாம். சரி மேடம் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? ஃப்ரெண்டோட தங்கச்சி மேடம். உன் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சி, உனக்கு யாரு? என்ன மேடம் பேசுறீங்க? ஃப்ரெண்டோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தான். எல்லாரும் தப்பா பார்க்காதீங்க. என்ன சந்தேகம் வந்து அவங்க நட்டியே பேசுங்க. சொல்கிறேன் முரளிக்கு ஃபோன் போட. இதெல்லாம் பச்சை விளங்கணும் மாதிரி தான் மூஞ்சும். கூட்டு போ. ஏய் என்னடி முக்காட் போட்டுங்கிற, என்னாச்சு? என்னடா சொன்னா டாக்டரு? ராவது கிளினிக் தான் கூட்டின்னு போனேன். குழு ஜுரமா எங்க பார்த்தாலும் ஒரே ஜுரம், கிளைமேட்டே சரியில்லை. 2 3 ஏய் என்னாச்சு? பாத்துரி தண்ணி சூடாச்சு என்ன? பார்த்து குடிக்க வேண்டியதானே? மாத்திரை குடிக்கிட்டியா? சரி விடு ஒன்றும் இல்லை. பயம் வேறடா அவளுக்கு. பயம் இல்லைனாவே பாதி நோய் வராது. முதல்ல தங்கச்சி சுத்தி போன மச்சான். ஆமாம் சும்மா என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு தொட வேலை வச்சுக்காத. ஏய் என்னடி சொன்ன? இப்ப என்னாச்சு? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்டேன்ல. விட்றா அவளே உடம்பு முடியாம இருக்கா. அவளை போய் உனக்கு உடம்பு இல்லை எரிஞ்சு விட மாட்டேன். அவ பாக்குறது பாரு. டேய் விடுன்னு சொல்றல்ல. மூஞ்சியம். இந்த அது காலில் கொடுக்கணும். டேய் இங்கே பாடுறா, இந்த மஞ்சள் மாத்திரையும் காலில் கொடுக்கணும். இந்த டியூப் மாத்திரை நைட்டு. அப்புறம் அவ்வளோதான். நைட்டே ஒரு வண்டி டெலிவரி கொடுக்கணும். அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் போய் தான் கொடுக்கணும். நீ அவளை திட்டாம இரு, புரியுதா? பார்த்து நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாததுக்கு வினோத்தை திட்டின்னு இருக்கே நீ. ஆமா, உனக்கு எப்பவுமே நான் பண்றதுதான் தப்பா தெரியும். ஆச்சு பல்லெல்லாம் கயிட்டுருவேன்.
ஏன் இதுக்கு முன்னாடி அவன் உன்னை தொட்டு பேசுனது இல்லையா? இல்ல நீ அவனை தொட்டு பேசுனது இல்லையா? சின்ன வயசுல கபடி விளையாடும் போது அவன் மேல எருவ மாதிரி ஏறி உட்காந்து ஆடுவிய. அப்போ அருவருப்பா இல்ல? அதெல்லாம் அப்போ. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறி போச்சு? ஒன்னும் மாறல. அப்பயும் இப்பயும் உன்னை அவன் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறான். அதான் பிரச்சனையே. ஆ? என்னால அவரை பார்க்க முடியலண்ணா. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு அவரை பிடிச்சிக்குது. புடிச்சுக்குதுன்னா எனக்கு புரியலடி. ஏய், மரியாதை என்ன நடக்குது சொல்லு. உன்னையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே முரளின்னு கூப்பிடுறாங்க. அது எதுக்கு இப்போ? அப்போ உனக்கு மதுன்னு யாரையும் தெரியாதா? ஏய், இங்க பாருண்ணா, பாரு இங்க. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சுடர் விழி தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவேன். என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல. நீ கிஷோர் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு வினோத் எல்லாமே சொல்லிட்டாரு. நீ குஷ்டு சாவ போனது, உனக்காக அவங்க மது வீட்டுக்கு போனது எல்லாம். ஒரு ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் போயிருக்கானேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு பொண்ணு, நானே சொல்கிறேண்ணா, எந்த ஒரு பொண்ணும் அவள் ஃப்ரெண்டு லவ்க்காக இவ்வளோ தூரம் இறங்கி போக மாட்டான். பசங்க தான். இப்போ கூட வினோத் தொட்டு பேசுறத தப்பா நினச்சில அவரை சத்தம் போடலண்ணா. அவர் தங்கச்சின்னு சொல்லி என்னை யதார்த்தமாக தொட்டு பேசும்போது ஒரு மாதிரி கூசுதுண்ணா. தச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நீ எல்லாம் ஃபீல் ஆகாத. இப்ப என்ன, உனக்கு அவனை பிடிச்சிக்குது, அவள் தானே. நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. ஹே, லூசு மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னு தெரியல, இன்னைக்கு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. வினோத்தியா மாப்பிள்ள. சூப்பர். நீ சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதான் நர்ஸே சொன்னாங்களே, இந்த ஊசி போட்டால் மயக்கமாக தான் இருக்கு. நீங்கள் ரெஸ்ட் டேய் வினோத், சாயங்காலமாக போகலாம். என்னடா பண்றீங்க? முரளி, என்னடா முழிகிற? ஃபோன் பண்ண. ஏய், நீ என்னடி பண்றீங்க? நீ வா, நான் சொல்கிறேன். உடம்பு முடியாமல் இருக்கா, ரெஸ்ட் எடுத்து நான் சொல்கிறேன். என்கிட்ட பேங்க்ல பணம் போட போறேன்னு சொல்லிட்டு இதான் உன் பேங்கா? நீங்க தான் காசை தந்து கொட்டியா உண்டியில போடுற மாதிரி. மச்சான் தயவுசெய்து வா மச்சான், நான் சொல்கிறது. ஏய், என்னடா நடக்குதுங்க? மச்சான் பொறுமையா இரு, அங்கே பாரு, உடம்பு சரியில்லடா அவளுக்கு. சொன்னா கேளு, வா வெளியே. உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்காரன் பார்த்து பாண்டாவுல உனக்கு என்ன வேலைங்க? முரளி, சொல்றத கேளுடா, நீ வா. அன்னைக்கு கிஷோர் கல்யாணத்துல ஜோடி போட்டு சுத்தி இந்தியாடி நான் விட்டு ஓட்டான உன்ன. எனக்கு கல்யாணமே நடக்கல, போதுமா? நடக்கலையா? ஓ, இங்கேருந்து மச்சான், நான் அன்னைக்கே சொல்ல இவன் வாய்க்கல கல்யாணமே ஆகாதுடா. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? போ, உனக்கு என்ன வேணுமோ நினைச்சுக்கோ. அவர் எதுக்கு மறிக்கிற? கிளம்பு இங்கேருந்து. ஏய் கிளம்பலாம், வாடா. அன்னைக்கு இவனை மாமா வேலை பாக்குறியான்னு கேட்டேன். இன்னைக்கு இவரு அவர் ஆயிட்டாரு. ஓ, கதை அப்படி போதா? இந்த பேங்க் நிறைய பிரான்ச்சுங்கெல்லாம் வச்சிருக்கும் போலக்குதே. ஏய், பைத்திய மாதிரி பேசாத முரளி. ஏய், அன்னைக்கு வீடு தேடி போய் அசிங்கப்பட்டு வந்தீங்களாடா? எல்லாம் மறந்து போச்சா இல்ல மறுத்து போச்சா? அவன் மூஞ்சிய பாரேன், கேவலமான பொன்றா அவ. ஆமா, நீ எதுக்கு அவளை தாங்குற? டேய், ஏன்டா அப்படி ஏன்டா அவன் மேல கோவம் உனக்கு? இப்படி வாய்க்கு வந்து கேவலமா பேசுறேன். கேவலமானவ, கெட்ட பொன்றா அவ. உங்களை அன்னைக்கு அப்படி பேசல. டேய், அன்னைக்கு அப்படி பேசுறா. நான் தான் அப்படி பேசுறேன், போதுமா? நீ திட்டுனா நீ திட்டு, அடிக்குனா நீ அடி, நீ கொல்லு மச்சான். அன்னைக்கு அவள் பேசலடா. கெட்ட போன என்னடா வளர்ற? ஆமாடா, நீ பாட்டு அதை குடிச்சிட்டு மச்சான் நான் சாப்பிட்ற போன் வச்சுட்டு போயிட்டேன். நாங்களா எனக்கு சிறைக்கிறதா? எனக்கு பயம் எடுத்துச்சு. ரவா இந்த பிரச்சனை முடிக்க நினைச்சேன். அதான் நாளைக்கு சொல்ற வீடு தேடி போனோம். அப்படி எழுதி கொடுத்து பேச சொன்னோம். அன்னைக்கு நீ போன்ல கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நான் எழுதி கொடுத்து மது பேசுறேன். மது மேல எந்த தப்பு இல்ல மச்சான். கெட்ட பொண்ணா, கெட்ட பொண்ணு. என்ன மச்சான் இப்படி பண்ண?
நான் உன்னை என்ன பாவம் பண்ணேன்? நானே நீ செத்துருப்பேனடா. என்ன இப்படி வலிச்சு வச்சு கொல்றீங்கல்ல? நான் இப்ப எப்படா முச்சில பிடிப்பேன்? எப்படி பிடிப்பேன்? எப்படா பிடிப்பேன்? மச்சான் ஹாஸ்பிட்டல் மச்சான் சொன்னா என்ன கேளு. ஹாஸ்பிட்டலு? அடா என்ன ஹாஸ்பிட்டலு? எழுதி நான் கொடுக்குறியா? மயக்க மாட்டான் மச்சாவ. என்ன வலிக்குது மச்சான். எழுதி கொடுத்து வேடிக்கை பாருயா? லேடிஸ் மேல போய் விழுற. ஹாஸ்பிட்டல். ஏய் யாரு? சா. ஏய் ஹாஸ்பிட்டல் சைலர். டைலாக் எழுதி தெரியும் அவனுக்கு. வாடா செத்தான. தப்பா அவளை பேச வச்சுட்டு நான் கேட்டேன். டேய் கேட்டேனா நானு? டேய் நீ சாவச்சறடா. டைலாக். Hey, stop it! Stop it! Stop it! Stop it! I say! Stop it! Stop! என்னையா? யாரையா நீ? இப்படி போட்டு அடிச்சிருக்க? உடம்பெல்லாம் காயமா இருக்கு? என்னப்பா? இத பார். இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சா control yourself, man. Control yourself. டாக்டர்ட்ட போறேன். ஐயோ, யாருப்பா இவரு? யாரு? என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு நான் திருப்பி அடிக்க வேண்டாம்ப்பா. அட்லீஸ்ட் தடுத்திருக்கலாம் இல்லையா? இவ்வளோ காயங்கள் ஆயிருக்காதே. வா டாக்டர். வினோத் மச்சான் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேன். ப்ளீஸ் அவரு சார் ஃப்ரெண்ட். வா டாக்டர்கிட்ட போவோம். இதை பார், டாக்டர்கிட்ட போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள நீ இங்கிருந்து போயிடு. வா. பாவி உடம்பெல்லாம் காயம், ரத்தமா இருக்கு. கொலகாரா. தம்பி உன் பேர் என்னப்பா? வினோத் சார். எது வின்சென்ட்டா? வினோத்துங்க. சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்களேன் பாவி எப்படி போட்டு அடிச்சிருக்கா. அவன் தம்பி நான் தெரியாம தப்ப சொல்லி நான் தப்ப அவன் நம்பி சொல்லிட்டேன். சாரி மது. ஐயோ உன்னை போய் நான் அவனை திட்டி உன்னை போய் நான் சாரி மது. புத்தி சாரி. ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்டாங்க. மது மது கெட்ட பொண்ணுல. மது கெட்ட பொண்ணுல. சாரி நான் என்னப்பா இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல ஃபாதர். மச்சான் என் மது கெட்ட பொண்ணு இல்லடா. என் டார்லிங். வா ஓ மாமா கிட்ட வேணாம் மச்சான். வாடா செல்லுக்குட்டி. வா வா ஓ ரொம்ப இஷ்டம்னா ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம். என்ன bless பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? அது கொடுங்க. தம்பி பைபிள் I want to dance. ரெடி? அப்படிதான்
Pastor, again bless me. God bless you, my son. Okay, again I want to talk. What? Edo. நாளைக்கு ஏதோ எக்ஸாம் எழுத போகணுமா? என்ன கூட்டு போக சொன்னா நீயே கூட்டுன்னு போ. என்ன சொல்லணும்னு நினைக்கிறிய நீ அவகிட்ட சொல்லு. மேடம் நான் சுடர்வழி. வாங்க, இவங்க தான் கவிப்ரியா. இவங்க சுடர்விழி, உனக்காக எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்லாம் வேணாம், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி படிச்சு காட்டவா? நீங்க கொஸ்டின் சொல்லுங்கக்கா, நான் ஆன்சர் சொல்றேன். திரும்பவும் பாத்ரூம் போகணுமா? போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அதான் பயத்தில் பாத்ரூம் போயிடக்கூடாதுன்னு முன்னாடியே போயிட்டேன். இந்த சுடிதார் போன பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே? ம் ஆமாம். இது வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை 20 தடவை போட்டிருப்பேன். அப்போல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ என்ன புதுசா? அப்போல்லாம் என் கண்ணு உன் கழுத்து கீழே போனதே கிடையாது. ஏய் சீச்சி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முன்னெல்லாம் சரியாக அவன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன். இப்போ தான் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியாக பார்க்குறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதான் எனக்கு அது வந்துருச்சு. மறுபடியுமா? போங்க. ஐயே, அது இல்லை, லவ் யூ. போதும். சும்மா இந்த கண்ணை பார்த்த, காதை பார்த்த, காதல் வந்துச்சுன்னு இதெல்லாம் சுத்த போய் வண்டி எனக்கு போகலாம். ஏய் சுடர, நான் நிஜமாக தாண்டி சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு. ஒரு பொண்ணு உண்மையிலே பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இப்படி வளர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வார்த்தை பொண்டாட்டி. சொல்ற. ஓ, அமெரிக்கா மாப்பிளையா? ம், ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், வாய் தந்ததா பேசுறி. விளையாடாத மது, கேட்டுனே இருக்கேன்ல. நீ சொன்ன மாதிரி நிஜமாவே நான் கெட்ட பொண்ணாயிட்டல. அந்த மாதிரிலாம் இல்லை மது. மது, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அழுவாத. என்ன பார்த்து பேசு. என்ன ஆச்சு சொல்ல? அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தான் சொல்ல. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன அன்னைக்கு. அது 2வது தடவை. முதல் வாட்டி எப்போ தெரியுமா? என் மது கெட்ட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுல அன்னைக்கு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஆட்டம் தெரியுமா? நீ கெட்ட பொண்ணு இல்லை மது. வீட்டுல ஒரே சண்டை. எங்க அப்பா என்கிட்ட கேட்காமலே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு இந்த கஜ ஐடியா குத்துது யாரு? அதை நானே தான் யோசிச்சேன். எங்க வீட்டுல ஒரு பப்பி இருக்குல்ல, அது திருநாய் கூட ஓடி போச்சு. நீ கூட அன்னைக்கு பாத்தியே. அது இப்ப குட்டி போட்டிருக்கு. எல்லாமே அவங்க அப்பா ஜாட. எங்க அப்பா ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல. வீட்டை விட்டு விரட்டி விட்டுணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அது எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துதான். அப்ப என்ன திருநாயின்ற? அப்படி பார்த்தா நான் கூட தான் பொம்பரேனி நாய். சரி, கல்யாணத்துக்கு 1 மாசம் தான் இருக்க. எப்படி? அதெல்லாம் முடியும். கேட்டுட்டேன். இன்னைக்கு என்ன 13th அக்கார்டிங் டு பிரியங்காஸ் ஐடியா. நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால முடியும்னா சொல்லு, இல்லைனா போ. ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? என்னாச்சு? தெரியல. ஏன் இப்படி? புரியல. பாரு, நீ எல்லாம் தயவு செஞ்சு மணிரத்னம் படத்துல வர மாதிரி பேசிடாத. அப்படி ஒன்னும் இங்க ரொமான்டிக்கா நடந்துடல. இல்ல, எனக்கு
என்ன நடந்துச்சுன்னே தெரில, ஒன்றும் புரியல. டே டைமா கஜகஜா, அது கான்சென்ட்ரேஷன் முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதான். சோ ஸ்வீட். சரி ஓகே, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு இல்லைனா ஓகே. அப்போ நான் வீட்டுக்கு போகலாமா? போலாம். பிரியங்கா, புள்ளைய ரொம்ப அழகா வளர்த்துருக்கம்மா நீ. நல்ல வருவ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். எல்லா கல்யாணத்துக்கும் இதே சொல்லி போட்டுருவியா? வாங்க வாங்க. தேங்க்யூ. மச்சான் கேள்வி செட்டிலாமா ஐடா? வாழ்த்துக்கள் மச்சான். ஏடா வெளியாள் மாதிரி கை தூக்குறா. உட்கார. போட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோவா? சுடுற நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. கல்யாண ஜோடி செம்மையா இருக்காங்கல்ல? நமக்கு எப்போ இந்த மாதிரி கலையா? சீக்கிரமே அப்பா கூட்டு உங்கள் வீட்டுக்கும் வரணும். இருங்க, அண்ணா கிட்ட சொல்லணும். அண்ணா, உருளே ஓகே தான். என்னடா உருளே எங்கடா? அண்ணாவை காணோம். இங்கே தான் பின்னாடி சமயக்காரன்ட்ட காசு கொடுக்கணும்னு சொன்னா. சரி நான் போய் பார்க்குறேன், நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க. பாஸ். சரியா? போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடி. எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான், பார்க்கலாம். இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு குழப்பமா இருக்குன்னு இன்னைக்கு வந்து சொல்ற? ஆ, உனக்கு முன்னாடியே தெரியாதா? எடுத்தா லைனே போல. லைன் போலியா? இங்கதான் இருப்பான், சாப்பிடு. ஹலோ. டேய் இல்லடா. சரி பார்க்குறேன் வை. ரிஷிகேஷாதனோ பத்மநாபாதனோ தாமோதராதனமாக பொண்ணு அழிச்சுட்டு வாங்கோ. போ, இப்பவாச்சும் போய் சொல்லு. போ. சரி என்னாச்சு? மச்சி, இதுக்கு மேலே கோயிலில் இருக்க வேணாம். சொல்கிறேன், நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க. அவனை நான் கூப்பிட்டு வரேன். முடியாது. என் அண்ணா எங்க? சுடுறேன். என் அண்ணா இல்லாம நான் இங்க நகர மாட்டேன். சொல்றான்ல, அவன் இங்கதான் எங்கனா இருப்பான், வா போலாம். சுடுறேன். முடியாது. வான்னு சொல்றேன்ல. முடியாது. உருளே எங்கடா இருக்க? டேய் பேசுடா. ஹலோ முரளி. மச்சான், என்னால முடியலடா, நான் செத்துறேன்டா. என்ன சாவணும்னு முடிவு பண்ணிட்டேன்? ஏன்னா கால் பண்ண? நாங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுல்ல? இன்னைக்கு காலையில இருந்து உன்னை தேடி இங்க எல்லாருமே நாய் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போச்சுன்னா, ஏன்னா இப்படி உன் காதல் தோத்து போச்சுன்ற வருத்தத்துல எங்க சந்தோஷத்தை பார்த்து வயித்தறிச்சல் பண்ற நீ. நான் சொல்றேன். இப்ப நானே சொல்றேன், செத்து போயிடு. செத்து போயிடு. சொல்றது. செத்து போ, செத்து போ, செத்து போ. என்ன சுடர் நீ? குடு. சுடர், சுடர், முரளி. எடுத்து பேசு. பேசுறா. ஹலோ. டேய் முரளி. டேய் கேக்குதா? ஏய், டேய் நான் கிஷோர். உண்ணாமலை அம்மன் கோயில் தெரு கட்டின்னு இருக்க ஒரு பில்டிங் மொட்டை மாடியில் இருக்கேன். வந்து தூயின் போ. மச்சான் நீ அங்கேயே இருடா, நாங்கள் வந்துட்டோம். வினோத் பொண்டாட்டிகிட்ட போன கொடுறா. உங்ககிட்ட பேசணுமா? பயப்படாத, அவன் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டான். உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான். ஹலோ
ஹலோ, நான் வினோத் ஃப்ரெண்ட் முரளி பேசுறேன். என்னடி சொன்ன? பைத்தியகாரத்தனமா ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத தொடநடிங்க நான் சொன்னேன். நான் மட்டும் இல்லடி, என்ன மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு காதல சொல்ல தெரியாத ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அவனுக்கு சில கடமை இருக்கு. அதெல்லாம் எங்க நாசமா போயிடுமோன்னு அவன் யோசிச்சு 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 அவன் நாசமா போறான்டி. சுடரே, ஆமா, காலேஜில் இருக்கும்போது லவ் பண்ணேன், பின்னாடியே சுத்தினேன். லவ் சொல்லதான் அப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு இஷ்டம் தெரியலடி. அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் சோத்துக்கே சீங்கி அடிச்ச ஞாபகம் இருக்கா? எத்தனை நாள் வெறும் வயிற்றுல தூங்கியிருப்போம். வயிற்றையே திருப்திப்படுத்த முடியல. அப்புறம் எங்க இருந்து வயிற்றுக்கு மேலேயும் கீழேயும் யோசிக்கிறது? உனக்கு என்ன இப்போ நான் உயிரோடு இருக்கணும் அவ்வளோதானே? இருக்கேன், வா வா, வந்து தூக்கின்னு போங்க. முடிஞ்சிச்சா? எங்க இருக்கிற? ஓஹோ, வாடி வா. கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? சந்தோஷமா? கஷ்டப்பட்டு முரளி மனசை மாத்தி அவனோட ஆளா உருப்படிக்கலாம் வந்து மறுபடியும் வாழ்க்கை பத்தி விளையாட்டல. வா வா. என்னடி போஸ் கொடுத்துனுங்கிற? இப்ப திரும்ப சாப்பிட்றீங்க, உட்காந்துருக்கிறான். பார், நீ எக்கட கெட்டு போ, நாசமா போ. எனக்கு கவலை இல்லை, எனக்கு முரளி காப்பாத்துன்னு போ. உன் ஃபோன் எடு, சொல்ல மாதிரி பேசு. இந்த மாதிரி நீ பிரெக்னென்ட் ஆகிற, அதனால இந்த உண்மை தெரிஞ்ச எல்லாருக்கும் கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லு. அப்பதான் என் மச்சான் மனசு மாறுவான். ஃபோன் எடு. மாமி பேனா கொடுங்க யாராச்சும். கொடுண்ணா, இதை நான் முயல்துடா. அப்போ எழுதியா நீ கொடுண்ணா, பேனா கொடு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அப்படிதான், அப்படி சொல்லு. அதனால என் கல்யாணம் நின்று போச்சு. சூப்பர். இன்னும் 2-3 பேட்டு சேர்த்து போட்டுக்க. உங்க அப்பா நெஞ்சு வேலையால அப்படியே துடிச்சுக்கிறான்னு சொல்லு. என் மச்சான் சந்தோஷப்படுவா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. எங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காருடா. இப்ப என்ன மாதிரி பண்றது? முரளி, டேய் டேய் முரளி, முரளி, டேய் மச்சான், டேய் டேய் படுத்துங்க பார். ஏஞ்சடா, ஏஞ்சடா பண்ற. ஏஞ்சு, குடி மண்ண சத்தி பண்ணல. ஏஞ்சு, ஏஞ்சடா, ஏஞ்சு, ஏஞ்சு, ஏஞ்சு. போங்கடா. எதுக்கா? முதல்ல முரளிக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. டேய் டேய் முரளி, டேய். ஹலோ, சொல்டா. மது கல்யாணம் நின்னு போச்சுடா. என்னது? மது கல்யாணம் நின்றுச்சா? நின்னு போச்சுடாங்கற. பாத்து. ஆமா மச்சான். முரளி பிரெக்னெண்டா இருக்கான்னு கல்யாணம் நின்னு போச்சா? அப்ப மாசமா இல்லைன்னா இன்னொருத்தனை கட்டிப்பலா? முட்டா பையல, என்னாலலாம் அவளை கல்யாணம் பண்ண முடியாது. போன மாசம் பிரியங்கா மாமா வேலை பார்த்தா, இந்த மாசம் நீ பாக்குறியா? ஏய், அங்க சுத்தாம சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. தங்கச்சி உனக்காக வெயிட்டிங்கடா. ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஏய், ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு தெரியுமா? தெரியும் தெரியும் மச்சான். உனக்கு தெரியுமா? மது, எங்க போயிருப்பா இவ? ஏய், மதுவை காணோம். எங்க தேடியும் கிடைக்கல. என்ன பண்ற? ஏய், மதுதான். ஹலோ, எங்கடி இருக்க? ஏதா சொல்லுடி. ஹலோ, என்னடி காக்காலாம் கத்துது? என்னால முடியலடி, நான் செத்துடுறேன்.